தெருநாய்களோட தீர்வு என்ன? அவங்களோட சர்ச்சை ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த 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 நாய்களுக்கு தீர்வு என்ன? எப்படி நீங்க அதை பார்க்குறீங்க அந்த விவாதத்தை? அந்த விவாதத்தை எப்படின்னா 2 பேரும் ஒரு 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 பக்கம் புரிதல் எல்லாமே தான் பேசி அது பெரிய இப்போ சர்ச்சையாகி அது மீம்ஸாக போயிட்டுருக்கு. ஓகே. இதுக்கு தீர்வுன்னா மக்களாகிய நம்ம தான் வந்து அதுக்கு எப்படி தீர்வு எடுக்கணும், இல்லை தீர்வு காணணும் அப்படின்னு நம்ம அரசாங்கம் தான் முடிவு எடுக்கணும். சரி. இப்போ அந்த விவாதத்துல கூட சிலர் என்ன சொல்றாங்க, நாய்கள்கிட்ட நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும்னு ஒரு குழுவினரும், இன்னொருத்தர் ஏங்க நாய் அத்துமீறுதுங்க, எங்களால வெளியே போக முடியலன்றாங்க. ஸோ அது நீங்க எப்படி அதை எடுத்துக்கிறீங்க? நீங்க இப்போ எந்த பக்கமா இருந்து உங்களோட குரல் இருக்கும் அப்படின்றது? இல்லை நம்ம எப்படின்னா அது நாய் தான் அது. அதுக்கிட்ட நம்ம எப்போவுமே ஜாக்கிரதையாக தான் இருக்கணும், அவேர்னஸாக தான் இருக்கணும். அது நம்ம வந்து இப்போ டொமஸ்டிக் அனிமல்லாம் கொண்டு வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி அது வந்து மாமிச உண்ணியாக தான் இருந்ததுன்னா, இப்போவும் மாமிச உண்ணி தான். ஆனால் சில பேர் நம்ம தான் அதை வந்து தயிர் சோறு, ரசம் சோறு, பருப்பு சோறுன்னு கொண்டு வந்து மாற்றி வச்சுருக்கோம். அது எப்போவுமே அதோட குணத்தை அது என்னைக்காவது ஒரு நாள் அது காட்டும். அது ஓகே. முடிஞ்ச அளவு நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம், அவ்வளோதான்.